ராஜபாளையத்தில் விற்பனைக்காக கொண்டு செல்லப்பட்ட 2 யானை தந்தங்கள் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் இருவரை பிடித்து வனத்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் சேத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடத்தல் யானை தந்தங்கள் வாங்கி விற்பனை செய்யப்படுவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் உளவுத்துறையினர் உள்ளிட்ட காவலர்கள் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். சேத்தூர் வெளிப்பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சுற்றித் திரிந்த ஒருவரை பிடித்து விசாரித்தபோது அவரிடம் தலா 1 அடி உயரமும் 3.5 கிலோ எடையும் உள்ள சுமார் ரூபாய் 30 லட்சம் மதிப்புள்ள 2 யானை தந்தங்கள் இருப்பது தெரியவந்தது. விசாரணையில் அந்த நபர் கணபதி சுந்தரநாச்சியார்புரத்தை சேர்ந்த முன்னாள் திமுக ஒன்றிய செயலாளர் அனந்தப்பன் மகன் ராமழகு என்பது தெரியவந்தது. அவர் கொண்டு வந்த தந்தங்களின் மதிப்பு ரூபாய் 30 லட்சத்திற்கும் மேல் இருக்கும் என கூறப்படுகிறது. ராமழகை பிடித்த காவல்துறையினர் யானை தந்தங்களையும் பறிமுதல் செய்து காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். தொடர்ந்து கைது செய்தவரையும் தந்தங்களையும் காவல்துறையினர் வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். வனத்துறையினர் நடத்திய விசாரணையில் யானை தந்தங்களை திமுக தென்காசி நாடாளுமன்ற உறுப்பினர் தனுஷ் எம். குமார் இவரது ஓட்டுநராக தேவதானத்தை சேர்ந்த செல்லையா என்பவரிடம் வாங்கியதாக கூறியுள்ளார். அவரை பிடித்த வனத்துறையினர் மேலும் தந்தங்கள் பதுக்கப்பட்டுள்ளதா, தந்தங்கள் வாங்கப்பட்ட இடம், இந்த சம்பவத்தில் வேறு யாருக்கும் தொடர்பு உள்ளதா என்ற பல்வேறு கோணத்தில் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.